வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் மல்லிகைப்பூ எப்படி நெருங்க கட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு பூவை வச்சுட்டு கீழே ஒன்று வச்சுட்டு ஒரு சுற்றி இப்படி ஃபஸ்ட்டு பழகிறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ரவுண்டு போட்டு அடுத்து இழுத்து பழகலாம். ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாவது ஒரு நாட் போடணும். அதுக்கு மேலேயே 2 நாட் போடணும். போட்டுட்டு லைட்டாக அப்படியே டைட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்தது வச்சு இப்படி கீழே சுற்றி இப்படி மேலே ஒரு நாட் போட்டுட்டு போட்டதுக்கப்புறம் இப்படி கட்டை வரலை வச்சு இப்படி உள்ள லைட்டாக இப்படி உருட்டி விடணும். உருட்டி விட்டா தான் மல்லிகைப்பூ நெருக்கமாக வரும். அடுத்தது இப்படி வச்சு இப்படி சுற்றி இப்படி கட்டிட்டு கட்டினதுக்கப்புறம் இப்படி கட்டை வரலை வச்சு அப்படியே லைட்டாக ஒரு உருட்டு. ரொம்ப உருட்டிட்டோம்னா அது காம்பு தனியாக பிஞ்சு வந்துடும். லைட்டாக அப்படியே உருட்டி விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம க்ளோஸராக உருட்டி விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மல்லிகைப்பூ பஞ்சாக வரும். இப்படி வச்சு இந்த மாதிரி கட்டிட்டு லைட்டாக இப்படி உருட்டி விட்டுக்கணும். இந்த மாதிரி கட்டிட்டு லைட்டாக இதே மாதிரி கண்டினியூஸாக இப்படியே சுற்றி இப்படி வச்சு இப்படி இழுத்துட்டு இப்படி ஒரு டைட்டாக இந்த கையில் உருட்டி விடுறது மட்டும்தான். இந்த இதில் மல்லிகைப்பூவில் நம்ம உருட்டி விட்டோம்னா நல்லா பந்தா உருண்டு வரும், நெருக்கமாக தெரியும். ஃபுல்லாக அதே மாதிரி அடுத்தடுத்து வச்சு கட்டி லைட்டாக உருட்டி விட்டுட்டே வரணும். ஃபுல்லாக அழகாக கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகான மல்லிகைப்பூ சூப்பராக கட்டியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தியா புட்டிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.